உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிப்பது எப்படி? அன்புள்ளவர்களே, இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறது. பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். ஆனால் உள்ளே எங்கோ ஒரு வெற்றிடம். நான் ஏன் பிறந்தேன்? என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்வி எழும்பும்போதுதான் ஒரு மனிதன் உறங்கிய நிலையிலிருந்து விழிக்க ஆரம்பிக்கிறான். நான் 2000 ஆண்டுகளுக்கு முன் அதே கேள்வியை கேட்டவன். அரண்மனை, செல்வம், இன்பம், அதிகாரம் அனைத்தையும் பார்த்தேன். ஆனால் மனதில் அமைதி இல்லை. அப்போது நான் உணர்ந்த ஒன்று என்னவென்றால், நோக்கம் என்பது வெளியில் இல்லை, அது உள்ளே மறைந்திருக்கிறது. இன்று நான் உங்களிடம் பேசப்போகும் இந்த உரை உங்களுக்கு உடனடி பதில் கொடுக்க அல்ல, உங்களை உங்களிடம் திருப்பி அழைத்துச் செல்ல. பகுதி 1. வாழ்க்கையின் நோக்கம் என்றால் என்ன? மனிதர்களே, பலரும் நினைக்கிறார்கள், நல்ல வேலை கிடைத்தால் என் வாழ்க்கைக்கு நோக்கம் வந்துவிடும், பணம் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும், புகழ், பதவி, மரியாதை, இதுதான் நோக்கம். இவையெல்லாம் வாழ்க்கையின் உபகரணங்கள், வாழ்க்கையின் நோக்கமல்ல. நோக்கம் என்றால் என்ன? நோக்கம் என்பது காலையில் எழும்போது உள்ளத்தில் எழும் அர்த்தம். நீ செய்யும் செயலால் மற்றவர்களின் வாழ்க்கையில் வரும் வெளிச்சம். நீ தனியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கும் மனநிலை. நான் ஒருமுறை சொன்னேன், ஒருவன் உலகை மாற்ற விரும்பினால் முதலில் தன் மனதை மாற்ற வேண்டும். நோக்கம் என்பது நீ உலகத்தில் என்ன பெறுகிறாய் என்பதல்ல, நீ உலகத்திற்கு என்ன தருகிறாய் என்பதே. பகுதி 2. உங்கள் வாழ்க்கை உங்கள் நோக்கத்தில் இல்லை என்பதற்கான அறிகுறிகள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சில சைகைகளை அனுப்பும், ஆனால் நீங்கள் அவற்றை கவனிக்க மாட்டீர்கள். இந்த சைகைகளை கவனியுங்கள். 1. எதுவும் சந்தோஷம் தரவில்லை. நீ அடைந்த எல்லா இலக்குகளுக்கும் பிறகும் உள்ளே வெறுப்பு இருக்கிறது. 2. தினமும் சோர்வு. உடல் வேலை செய்யும், ஆனால் மனம் வாழவில்லை. 3. பிறருடன் ஒப்பிடுதல். அவன் முன்னேறிவிட்டான், அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். இது உன் பாதை உனக்கே தெரியவில்லை என்பதன் அறிகுறி. 4. உள்ளே ஒரு கேள்வி, இதே வாழ்க்கையா? இந்த கேள்வி எழும்பும்போது அதை அடக்காதே, அது உன் ஆன்மா பேசுகிறது. பகுதி 3. சுய சிந்தனை, உன்னிடம் திரும்புதல். மனிதர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் தேடுகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள் மட்டும் செல்ல மறுக்கிறீர்கள். நான் காட்டுக்குள் சென்றேன், ஏனென்றால் அமைதி உள்ளேதான் கிடைக்கும். இப்போது உங்களுக்கான சில கேள்விகள். மெதுவாக சிந்தியுங்கள். எதை செய்யும்போது நேரம் ஓடவதே தெரியாது? எந்த விஷயம் பற்றி பேசும்போது கண்கள் பிரகாசிக்கின்றன? பணம் இல்லை என்றாலும் எதை நீ செய்வாய்? நீ இறந்த பிறகு மக்கள் உன்னை எப்படி நினைவுகூர வேண்டும்? இதற்கான பதில்கள் உன் நோக்கத்தின் விதைகள். நினைவில் வை, உன் நோக்கம் உலகத்தை மாற்ற வேண்டியதல்ல, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றினாலே போதும். பகுதி 4. அனுபவம். முயற்சி இல்லாமல் நோக்கமில்லை. உட்கார்ந்து யோசித்தால் மட்டும் நோக்கம் வெளிப்படாது. நான் பல தவங்கள் செய்தேன், பல வழிகளில் தோல்வியடைந்தேன். அனுபவம்தான் ஆசிரியன். இதை செய், புதிய விஷயங்களை முயற்சி செய், சேவை செய், கற்றுக்கொள், தோல்வியைக் கண்டு பயப்படாதே. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு சொல்வது, இது உன் பாதையா, இல்லையென்றால் அடுத்தது. நோக்கம் என்பது ஒரே நாளில் கிடைக்கும் பதிலல்ல, ஒரு பயணம். பகுதி 5. திறன், மதிப்பு, கருணை மூன்றும் சேரும் இடமே நோக்கம். உன் நோக்கம் தெளிவாகும்போது 3 விஷயங்கள் ஒன்றாக வரும். பகவான் சொன்னார், முழுமையான ஞானம் என்பது கருணை இல்லாத ஞானமல்ல. பகுதி 6. தினசரி வாழ்க்கையில் நோக்கம். நோக்கம் என்பது விழாக்களில் மட்டும் பேசும் வார்த்தை அல்ல, அது தினசரி நடைமுறை. தினமும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு செயல், ஒருவருக்காவது உதவி, விழிப்புணர்வுடன் வாழ்தல். உன் வேலை சிறியதாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டும். அன்புள்ளவர்களே, நீ தேடிக்கொண்டிருக்கும் நோக்கம் உன்னிடமிருந்து தப்பி ஓடவில்லை. அது உன் பயம், உன் சோம்பல், உன் சமூக அழுத்தம், இவைகளின் பின்னால் மறைந்திருக்கிறது.
இன்று ஒரு கேள்வியுடன் இந்த உரையை முடிக்கிறேன். நீ வாழ்கிறாயா அல்லது வாழ்த்தப்படுகிறாயா? விழித்துக்கொள், உன் உள்ளே செல், உன் உண்மையை கண்டுபிடி. அமைதியான மனமே உண்மையான நோக்கத்தின் வாசல்.